மினி ஊட்டி மினி கொடைக்கானல் அப்படியே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுற அளவுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, யானைலாம் அது நடமாடுற பகுதி. யானை வந்தால் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் நீங்கள் எங்கேயுமே நிற்காதீங்க, போயிட்டே இருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வரலையே பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கங்கே யானை சாணியெல்லாம் போட்டுட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் பாட்டுக்கு நான் ஒரு 3 வண்டி தான் மாடி போயிட்டுருக்கேன். 2 வண்டி அப்புறம் நான் மொத்தம் 3 வண்டி தான் கண்டினியூ ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கோம். யாருமே இல்லை. ஐயூர் ஏரின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. கீழே காமிக்கிற மாதிரிங்க வியூலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அங்கே ஏதாவது யானை இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக அழகாக தெரியும். பார்த்தா ஏதோ நம்ம மூணாறுலாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் அப்படி உடனே ஒரு மேடாக ஏறுது. அது மேலே பாருங்கள், அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ்லாம் இருக்குது. இந்த மலையிலே வாழ்கிற மக்களோட வில்லேஜ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எது விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி படிக்கட்டு முறையில் விவசாயம்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும் பாருங்க. எத்தனை பாருங்க, ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான். இங்கே தாங்க ஒன்றும் செம்மையாக இருக்கும் பாருங்க. ஆனால் ஹையர் செகண்டரி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஸ்கூல் இருக்குது. இந்த படிக்கட்டு முறையில் அந்த விவசாயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த சோளம் சாமை இந்த மாதிரிலாம் வரைச்சிருக்காங்க போல. தமிழ் தெரியுமா உங்களுக்கு மக்களே? இப்போ நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். மினி ஊட்டி மினி கொடைக்கானல் அப்படியே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுற அளவுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஐயோ என்ன செக் போஸ்ட்டா? ஆமாம், ஐயோ சுற்றுச்சூழல் போங்க. ஐயோ எக்கோ டூரிசமு நான் சொல்கிறான்னு தெரியலையே. என்ன ப்ரோ மக்களே? இப்போ ஐயூர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு ஆரம்பித்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 30 ரூபீஸும் பைக்கு 20 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது என்ட்ரி டிக்கெட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் சொன்னேன் இல்லைங்களா, தருமபுரியில் மினி ஊட்டி மினி கொடைக்கானல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்தளவு ஒரு ஒர்த்தான பிளேஸுக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஐயூராக இருக்கட்டும், ஐயூர் தாண்டி பெட்டமுக்கிராலம், கொடகரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிற வழி எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் அந்த ரோடுமே இங்கே நல்லா தான் இருக்குது. போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு சில இடத்துல நான் முன்னாடி வந்திருக்கேன், அது இன்னொரு ரூட்டில் வந்திருக்கேன். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் மிக்சடாக ஒரு இருக்கும். ரோடு கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு சில இடத்துல ரொம்ப இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப மோசமாகவும் இருக்கும். நம்ம ஓட்டிட்டு வரது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் கைஸ். இன்றைக்கி என்னென்னா இது பிளானே பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே வர மாதிரியே இருந்தது. மார்னிங் சன்ரைஸுக்கு பிளான் பண்ணோம். போகிற போக பார்த்தா அங்கே சன் செட் ஆகிடும் போலக்குது. அந்த டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ணா ஒரு பெண்ணாகரத்துலேருந்து வழி இருக்குது. தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் போயிட்டு, அவர் பெண்ணாகரம் தான் அவர் சொந்த ஊர். அதனால் பெண்ணாகரத்துலேருந்து வழி இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் பெண்ணாகரம் போயிட்டு அதில் வெளியே வந்துடலாம் சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் பெண்ணாகரத்துலேருந்து வர வழியில் ஃபுல்லாக பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு. அது உள்ள பார்த்தீங்கன்னா அது ஒகேனக்கல் ஃபாரஸ்ட்டு இதில் அந்த இதில் வருது, அந்த சரௌண்டிங்கில் வருது. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருந்தது, அவங்ககிட்ட கிட்ட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வரும்போது ஒரு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. அங்கே ஆல்ரெடி சொல்லி அனுப்பிச்சாங்க. என்னாச்சுன்னா 1 மந்த் முன்னாடி ஒரு யானை பார்த்தீங்கன்னா 2 பேரை இது பண்ணிடுச்சான். அதனால் அவங்க யானை அடிச்சதில் 2 பேர் இறந்தே போயிட்டாங்களாம். அதனால் அந்த வெளியில் சுத்தமாக யாரும் வரதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சரி நான் முன்னாடி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே 2 பேர் மறுபடியும் பிடிச்சாங்க. அங்கே செக் போஸ்ட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட நம்ம கேட்டோம். அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் வழியே கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி போயிட்டுருக்கு, கிராஸ் பண்ணி வரது ரொம்ப கஷ்டம்னாங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், அலோவ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சேஃபாக போய்க்கிறோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் அவங்க வெளியே கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, வழியில் எங்கேயும் நிற்காதீங்க, ஏன்னா யானைலாம் அது நடமாடுற பகுதி, யானை வந்தால் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், அதனால் நீங்கள் எங்கேயுமே நிற்காதீங்க, போயிட்டே இருங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தோம். வர வழியில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு ரொம்ப போக 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 ரொம்ப குறுகலாக போயிட்டுருக்கு. ஒத்தடி பாதெல்லாம் வருது. இது இடையில அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ரோடு இல்லை, சுத்தமாகவே இல்லை. பார்த்தா ஆறு ஓடிட்டுருக்கு. ஆறில் தண்ணி எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்து நாங்கள் அதில் வண்டியை ஓட்டி மேலே ஏற்றிட்டு வரக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரலையே பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கங்கே யானை சாணியெல்லாம் போட்டுருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நேற்று போட்ட மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு வேறு பயமாகிடுச்சு, ஏன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது. பெருசாக சடனாக யானை வந்துட்டா கூட நம்ம ரிட்டர்ன் திரும்பி போகிற மாதிரி கூட வழி இல்லை. ரொம்ப சின்ன ரோடுன்ற அந்த ரோடே குறுகி போய் ரொம்ப வருஷம் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை போல. ஃபுல்லாகவே எல்லாமே பதறெல்லாம் முளைச்சிட்டு சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. யானை தான் வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப எங்களுக்கு அந்த காட்டு விட்டு எப்படா வருவோன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. சுற்றியும் நம்ம வர வழியில் யாருமே கிடையாது.
இங்கே பாருங்க, பேசிட்டு வரும்போது பாருங்க இந்த இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு வரோம். செம்மையாக இருக்குது பாருங்க, போகிற வழி ரூட்டே செம்மையாக இருக்குது. சுற்றியே பாருங்க அந்த ஏதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் சொல்லுவோம்ல, இந்த பிச்சாவரம் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தண்ணியில் போவோம், சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லு, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. பாருங்க அதுதான் அங்கே என்னாச்சுன்னா அந்த மாதிரி ரொம்ப நெருங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா யானை சாணம்லாம் இப்போ புதுசாக ரீசெண்டாக போடுற மாதிரி இருக்குது. நமக்கு வேறு வழி வேறு ரொம்ப குறுகலாக இருக்குது. பயமாயிடுச்சு அவங்களுக்கு. சார் யானை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் பாட்டுக்கு நான் ஒரு 3 வண்டி தான் மாடு போயிட்டு இருக்கேன். 2 விட அப்புறம் நான் மொத்தம் 3 வண்டி தான் கண்டினியூ ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கோம். யாருமே இல்லை. யாராவது ஒரு இப்போ ஃபாரஸ்ட் கார்டோ இல்லை யாராவது மாடு வைக்கிறவங்க யாராவது இருப்பாங்க பார்த்தோம், யாருமே இல்லை சுத்தமாக. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு நாங்கள் அப்படியே கண்டினியூவாக ரைட் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கோம், யாருமே இல்லைங்க. ஆனால் ரொம்ப பயமாக வந்து அட்வென்ச்சராக இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே இதுதான் ஐயூர் அந்த இதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து வியூ பார்க்கலாம். இது ஐயூர் ஏரின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே ஸ்லோவாக போகணும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே மானு அப்புறம் யானை கரடி இதெல்லாமே கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சுற்றி பார்க்கவே இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. மக்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐயூர் அவ்வளோதான், ஐயூர் ஏரி பார்த்தா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படி ஐயூர் வழியே நம்ம போயிட்டு பெட்டமகிழாலம் தாண்டி கொடகரை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஆல்ரெடி வந்திருக்கேன் நான். அங்கே ஒரு கோயிலாக இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது முடிஞ்சால் பார்க்கலாம். எல்லாமே முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தள்ளி விட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பக்கமாக தான் இருக்கும். 1 டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. ஆனால் மேலே சிக்னல்ஸ் அப்படின்னா ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப கிடைக்காது. அந்த மாதிரி தான் 5G 4Gலாம் கிடைக்காது. லைட்டாக கிடைக்கும் ஒரு சில இடத்துல. அங்கே நீங்கள் ஃபோன் எதாவது பேசலாம். கடைகளும் பெருசாக இருக்காதுங்க. மேலே ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. மேலே மலை வந்துட்டா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே காமிக்கிற மாதிரிங்க வியூலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அங்கே ஏதாவது யானை இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக அழகாக தெரியும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி மரம்லாம் என்னாச்சுன்னு தெரியல, காஞ்சி போய்ட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புல்லு புதர் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி இதை தவிர மற்ற சிறுத்தை, கரடி, வேறு மான் எல்லாமே இருக்குங்க. அது யானை முக்கியமாக இருக்குது. நமக்கு லக்கு இருந்தால் யானையை கூட பார்க்கலாம் நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். ஈவினிங் டைம்லாம் யானை கிராஸ் பண்ணுற இதெல்லாம் நடக்கும். அதனால் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் யானை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிருக்கான். இந்த மாதிரி போகிற இடத்துல ஃபுல்லாகவே அங்கங்கே அந்த அனிமல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதனால் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. போர்டில் பார்த்தீங்கன்னா காட்டெருமை, யானை எல்லாமே பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி. பாருங்கள் மேலெலாம் போனால் வியூ செம்மையாக இருக்கும். இங்கிருந்து பார்த்தா ஏதோ நம்ம மூணாறுலாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெயில் அடிக்குது, அடித்தாலுமே நமக்கு அந்த பெருசாக ஹீட்லாம் தெரியல. சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஏன்னு தான் தெரியல, மரம்லாம் எல்லாமே ஃபுல்லாகவே காஞ்சி போயிட்டுருக்கு. எல்லாமே பசங்க இருக்குது. ஏன் அங்கே மரம் மட்டும் காஞ்சி போயிட்டு இருக்கு? இது மாதிரி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. பார்க்க செம்மையாக தான் இருக்குது. ஆனால் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி அந்த ஸ்பாட்டெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த பைக் ரைடர்ஸ்லாம் ஒரு சூப்பரான ஒரு ரோடுன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டுக்குள்ள தான் பைக் ஓட்டி போக அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். பார்க்குறது சுற்றி பார்க்குறது நல்ல ஸ்பாட்லாம் இருக்குங்க. வியூ பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அங்கங்கே மரம் தான், மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக புதர் தாங்க. செடிலாம் அப்படியே முளைச்சி புதர் மாதிரி அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயூர்லேருந்து ஒரு கொஞ்சம் மாடி இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் ஒரு வழி இருக்குது, இதில் போனால் போகலாம் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், கொஞ்சம் மாடி போய் காமிக்கிற பாருங்க, எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே புதர் தான். இங்கே மரமும் எதுவுமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள். உள்ளே போய்ட்டு ஒரு ஆள் யாருன்னா இருந்தால் கூட தெரியாது, செம்மாயிட்டு இருக்குது. ஃபுல்லாக புதர் தான். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேன். ஆமாம் சிவன் கோயில் தான்.
அங்கே சூப்பராக இருக்கும், இடமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கோயில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான் சொல்லணும். ஏன்னா எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி தான் போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே காட்டுக்கு நடுவில் தான் ஒரு கோயிலே இருக்கும், சிவன் கோயிலே. அங்கே வழி இந்த மண் ரோடு, இதில் தான் போகணும், இதில் தான் போகணும். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு எதில் போகுதுன்னு தெரியலிங்க, எனக்கு போகுதுன்னு தெரியல. ஆனால் இதில் போனால் அந்த கோயில்கிட்ட போகலாம். நான் இப்போ கோயில்கிட்ட தான் போகிறேன். பாருங்கள் ரோடு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப சறுக்கலாம். மண் ரோடு தான், ஃபுல்லாக மழை பெஞ்ச ஒரு மாதிரி அலை இழுத்துட்டு போயிட்டுருக்கு. நல்லா அப்படி ஜல்லி திரண்டு நிற்கிது. அங்கே ஒரு யாரோ ஒரு ஃபேமிலி வந்து நிற்க 1-2 கார்லாம் இருக்குது. பாரப்பா, இங்கே வந்து இவங்க விளையாட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க கோயிலை. ஆனால் டேய் என்னடா இவ்வளோ மாடு வந்து ஒரே காலம் தாண்டிவிட்டா என்னத்துக்கு ஆகுறது இந்த கோயிலோட நிலைமை பார்த்தீங்களா? பாருங்க கோயில் செம்மையாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக மாடுங்க தான் சாணியை போட்டு ஒரு இது கெதி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வண்டி அப்படியே எங்கேயும் கொஞ்ச நேரம் நிறுத்துவோம், ஓரம் கட்டுவோம். ஏதாவது ஃபேமிலி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே தனியாக ஒரு இதுக்கு காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில். இந்த மாதேஸ்வரன் கோயில் தான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு சிவன் தான், ஈஸ்வரன் தானே. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுயமே உருவாயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த காட்டு நடுவில் கோயில் சுற்றி க்ரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனில் 2 கார் இருந்தது. அந்த காரில் வந்தவங்க ஃபேமிலியாக அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே கிளம்பிட்டோங்க. ஒரு மாதிரி அப்படியே சூரியன் மறையிற டைம்னு வச்சுக்கோங்க. வெயில் இருக்குது, ஆனால் சுத்தமாக ஹீட் இல்லை. நல்லா இருக்குங்க கோவில். ஒரு மாதிரி தனியாக சுத்தமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பெருசாக இருக்காது. இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நான் கூட என்ன நினச்சேன்னா ஸ்டேட் ரோட்லேயே போட்டோம்னா பெட்டமகிழம் கொடகரை ரெண்டுமே போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் போனால் கொடகரை பெட்டமகிழம் போயிட்டு பஞ்சப்பள்ளி டேம் அப்படியே நம்ம தர்மபுரி அதில் போயிடலாம். ஆனால் இதில் போனால் கொடகரை மட்டும் தான் முடியும். கொடகரை தான் கடைசி. இந்த ரோட்டில் போனால் டெட்டு கொடகரை வந்துடும் சொல்லிட்டாங்க. ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே இருக்காங்களா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஏன் பார்க்க போனோம், அதனால சரி கொடகரை மட்டும் போய் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கூட இதே மாதிரி தான் இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ள ரோடு. அதனால் நம்ம இதுக்கு மேலே நம்ம கொடகரை தாண்டி வேறு எதுவும் ரோடு இல்லைங்களா, கொடகரை தான் கடைசியும். அதனால் நம்ம என்னதான் இருக்குது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்க ரொம்ப ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன், அப்படி உடனே ஒரு மேடாக ஏறுது. பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் நம்ம ஃபுல்லாக ஏறி போகணும். ரொம்ப மேடான ஒரு ரோடு, அதுக்கு ஒரு ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடுங்க ஃபுல்லாகவே. பாருங்க ஃபுல்லாகவே ரொம்ப அடர்த்தியான காடு தான். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆனால் வியூ எல்லாமே பார்க்குறதுங்க. அது மேலே பாருங்கள், அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ்லாம் இருக்குது. இந்த மலையிலே வாழ்கிற மக்களோட வில்லேஜ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எது விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி படிக்கட்டு முறையில் விவசாயம்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஊர்னு ஆனால் தெரியலைங்க எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஆனால் அது ஃபுல்லாக இன்னைக்கு க்ளோஸில் இருக்குது. யாராவது இருந்தால் நம்ம மேலே போய் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கிருந்து பார்க்க செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி என்ன வழி, இந்த வழியில் நான் வந்திருக்கேங்க. ஆக்சுவலி நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் ரம்மாள் ஆக்சுவலி வந்ததுனால எனக்கு வழி மறந்துடுச்சு. இதில் தான் லாஸ்ட் டைம் வரும்போது போயிருந்தோம். அந்த வில்லேஜ் செம்மையாக இருக்குங்க, அந்த கொடகரை வில்லேஜ்லாம். இப்போ ரோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும் பாருங்க. எத்தனை பாருங்கள், ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தான். அதுவும் சாயங்கால டைமில் இந்த ரோட்டில் அப்படியே ரைட் பண்ணி பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இங்கே தாங்க இன்னும் செம்மையாக இருக்கும் பாருங்க. ஐயோ ஈவினிங் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட்டே நல்லா சில்லுன்னு ஆகுதுங்களே. பாருங்க ரோடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் ரோடுனா கூட பரவாயில்ல, அந்த டர்ன் இருக்குது, டர்ன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. தெரிஞ்சு இங்கே ஏதோ 1-2 வீடு தான் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த வீடு, இங்கே ஒரு க்ரீன் கலர் வீடு தான். மற்றபடி எல்லாமே இந்த வீடு ரொம்ப சின்ன சின்ன வீடுங்க தான்.
தமிழ் தெரியுமா உங்களுக்கு ப்ரோ? இதுதானே லாஸ்ட், இதுக்கப்புறம் ரோடு இல்லை தானே? கொடகரை இதுதான், கொடகரை லாஸ்ட் வில்லேஜ். ரோடு டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோங்க. இங்கே ஸ்கூல் இருக்கா இல்லையா? ஸ்கூல் அந்த வரக்கூட பார்த்தேன், அந்த இது மட்டும் இருக்குது. அந்த ஸ்கூலு ஹையர் செகண்டரியாவா? முருகனுமா? காய்ஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திராடல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஏரியா காய்ஸ்லாம்.